ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்ஸிஸ் டெய்லி vlog. இப்போ வந்து நம்ம ஒன் பார்ட் ரெசிபி கீரை சாதம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சு ஆயில் போட்டு அதில் கடுகு சீரகம் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் பச்சை மிளகாய் போடணும். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி அதில் போடணும். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணோன்னா வாட்டர் தேவையான அளவுக்கு வாட்டர் போடணும். இப்போ 2 டம்ளர் நம்ம ரைஸ் எடுத்தோம்னா 6 இல்லைனா 5 டம்ளர் நம்ம வாட்டர் அதில் போடணும். போட்டு ரைஸ் போடணும் அதில். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போடணும். அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அதில் அலசிட்டு கட் பண்ணிவிட்டு அலசிட்டு அதில் போட்டுருங்க. அவ்வளோதான். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு சைட் டிஷ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜியும் அப்பளமும். அதுதான் சைட் டிஷ்ஷு. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு அது மாதிரி சைட் டிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வாழைக்காய் பஜ்ஜி பண்ணியிருக்கேன், அப்பளம் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் லன்ச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க கீரை குழம்பா செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பருப்பு சாதம் மாதிரி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.